ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் ஆவியான தேவன் உங்களை ஆட்கொள்வாராக. உங்கள் உள்ளத்தில் ஜெப சிந்தையும் பாவத்தை அருவருக்கிற ஒரு இதயமும் தேவ சமூகத்தை நீங்கள் அதிகமாக தேடி உங்களை அர்ப்பணிக்கும் போது பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை முழுவதும் ஆட்கொள்வார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையான செயல்களை குறித்து இங்கே போதித்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆவியான தேற்றவாளனே, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. பார்த்தீர்களா? இந்த வேதம் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டது. பாவ சிந்தை உள்ள மனிதனால் புனித பைபிளை எடுத்து படிக்கும்போது அதனுடைய ஆழங்கள், அதனுடைய அர்த்தங்கள் அவனுக்கு விளங்காமலே இருக்கும். என்னதான் நீங்கள் படித்திருந்தாலும் பட்டம் வாங்கியிருந்தாலும் உலகத் திறமையால் தேவனுடைய சத்திய வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியை நாம் பெறும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அழியாத போதனையின் ஆழங்களை, அர்த்தங்களை, விளக்கங்களை, விடுதலையை, அபிஷேகத்தை, உயிர்த்தெழுதலை, மகத்துவத்தை, மகிமையை இந்த வேத சத்தியத்திலிருந்து, பொக்கிஷங்களிலிருந்து நமக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஆவியானவர் தேற்றவாளன், அதாவது சோர்ந்து போக நேரங்களில் நம்மை தாங்கிக் கொள்கிறவர், பலகீன நேரங்களில் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் எப்பொழுதும் நம்மை நடத்துகிறவர், அவர் தேற்றிக்கொண்டே இருப்பார், நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆவியானவர் வேதத்தினுடைய சத்தியங்களை ஆவியானவர் ஒருவர் தான் மகிமையாக எடுத்து போதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, வேதத்தினுடைய ரகசியங்களை ஆவியானவரால் தான் நமக்கு விளக்கி சொல்ல முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள்தான் வேத சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பார்கள். இன்றைய காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலையில் அந்த வேத வசனங்கள் ஆவியினால் போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது உள்ளத்தை குத்தும், அது சிந்திக்க வைக்கும், பாவத்தை வெறுக்க வைக்கும், உலகத்தை தள்ள வைக்கும், மாம்சீகத்தை வெறுக்க வைக்கும், இயேசுவை தேட வைக்கும். எத்தனையோ போதனைகள் நேரம் போவது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி மெய்மறந்த நிலையில் ஜனங்கள் அப்படியே இருப்பார்கள். என்றால் ஆவியானவர் அவர்களை முழுவதுமாய் பிடித்து கொள்கிறார், ஆளுகை செய்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவமுள்ள அந்த சத்தியத்தை ஆவியானவரால் தான் நமக்குள்ளே இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் உணர்த்து வைக்க முடியும், நம்மை உயிர்ப்பிக்க முடியும், நம்மை உருவாக்க முடியும், நம்மை புதுபலத்தோடு கூட நடத்த முடியும். அந்த ஆவியானவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உமது ஆவியானவரை, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுக்கிறவராய் இருந்தீரே, உமக்கு கோடி நன்றி. கிறிஸ்துவின் வேத சத்தியங்கள் ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி காட்டி அதன் ஆழங்கள், அதனுடைய மகிமை, அதனுடைய உயிர்த்தெழுதலின் புதையல்களை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கொடுக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. நீர் எங்களுக்கு தேற்றவாளனா எங்களை தேற்றுகிறீர், தாங்குகிறீர், நடத்துகிறீர். உமக்கு கோடி நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.